கட்சி தலைவரா என்னை வந்து தடுத்தாங்க, இப்ப முதலமைச்சராகி என்னை தடுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. கட்சி தலைவரா நீங்க பேசுனது சரி, முதலமைச்சரா நீங்க பேசுனத முதலமைச்சரா தலைமைச் செயலகத்து சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு செக்ரட்டரியேட்ல உங்க சீஃப் மினிஸ்டர் சீட்ல உட்கார்ந்து நீங்க பேசுறதை எடுத்து பாருங்க. அரூர்ல இறந்து போன அந்த குடும்பத்தாருக்கு அனுதாபம் சொல்ல தானே வந்தீங்க, ஆறுதல் சொல்ல தானே வந்தீங்க, இரங்கல் தெரிவிக்க தானே வந்தீங்க, அவங்களுக்கான புண்ணுக்கு மருந்து போட தானே வந்தீங்க, உங்களுடைய வலியை கொட்ட தானே வந்தீங்க. அப்புறம் எதுக்கு சார், என்ன டேஸுக்கு சார் இடைத்தேர்தலில் வச்சு செய்யணும் ஓட்டு கேட்கறீங்க? பொதுவா சில பேர் இதை பேசுறாங்க, சாட்டையால தான் தாவேக்கா ஜெயிச்சிருச்சு, அவர் பேசி 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 பேசியே தாவேக்காவை ஜெயிக்க வச்சுப்பாரு. போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி வந்து ஆயிட்டு போங்க, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. நான் வந்து 2024 ஆரம்பிச்சு 2026 2 வருஷம் நான் இல்லாம வாயில பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிட்டு எங்கேயாவது அர்ஜென்டினா பக்கம் போயிருந்தோம்னா தாவேக்கா தமிழ்நாட்டுல ஆட்சியே வந்திருக்காதுல. எல்லாரும் அடுத்தவன் வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க, அவனுக்கு தெரியாது அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது, நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. நான் தான் பேசி பேசி தாவேக்கா ஜெயிக்க வச்சுட்டேன். சரி, நான் பேசினால தாவேக்கா ஜெயிச்சு 108 தொகுதியில வென்றுச்சு, 116 தொகுதியில தோத்துருக்க. என்னால தானே தோத்துருக்கு. இப்ப 108 பெருசா 116 பெருசா? 116 தான் பெருசு. அப்ப ஜெயிச்சதை விட தோத்ததுதான் அதிகம். உன் வழி எனக்கு புரியுதுப்பா, உனக்கு என்னப்பா குறை? நஞ்ச புஞ்ச. தேர்தலுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணது கூட சரிங்க, ஆனா தேர்தலுக்கு பிறகு தொடர்ச்சியா பேசுறாங்க, அது ஒரு அஜெண்டாவோட பேசுறாங்க. ஒரு வாரத்துல ஒரு தடவை பேசலாம், பட் டெய்லி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஏன்னா அதோட அளவு அதிகமாகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுறாங்க. இந்த அளவு எவ்வளவு இருக்கணும்? அது மீட்டர் இருக்கணுமா, இல்ல அடியில் இருக்கணுமா, இல்ல சென்டிமீட்டரா, இல்ல சென்டா, இல்ல வந்து ஏக்கரா, ஹெக்டேரா அப்படிங்கறத சொல்லிட்டீங்கன்னா அளந்து நான் பேசுவேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகுற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க, போங்க போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம சிரிப்பு தான் மருந்து.